நாம் வார்த்தை நிறைவேறும் வேலைக்காய் காத்திருக்கிறோம். அவர் வார்த்தையை வெளிப்படுத்தும் வேலைக்காய் காத்திருக்கிறார். இந்த டைம்ல கிதியோன் சொல்லலாம். இந்த டைம்ல, அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அவன் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, சரியான நேரத்தில் உங்களுக்கான வார்த்தை வந்ததுனால மட்டும்தானே இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீர்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம். உனக்கு குழப்பம் வருதா? புரிதாவே கட்டுத்தாரா? எவ்வளவு வசனம் பேசியாச்சு, எவ்வளவு பிரசங்கம் பண்ணியாச்சு கிருபையினால். ஆனாலும் சில வார்த்தையை நம்ப முடியாம இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய், அப்பா எனக்கு நம்ப முடியல, என் பலவீனப்பா, நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்பா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த வார்த்தையை நம்பி அடுத்த செயல் என்னால் செய்ய முடியாது. நமக்கு தெரியணுங்க நம்முடைய பலவீனம். ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ரொம்ப சீனியர், இவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், இவங்க ரொம்ப வரம் பெற்றவங்க, இவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், இவங்க ரொம்ப இவங்க மூலமா எவ்வளோ எல்லாம் உண்மைதாங்க. இல்லை நமக்கு தெரியுங்க நம்மளோட கத்தர் பேசுறது. எனக்கு டவுட்டா இருக்கு அப்போ உட்கார், ஆண்டவர் அடையாளத்துக்கு இருதயம் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருப்பது கத்தர். கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார் என்பதை காண்பிக்கிறது மட்டும் இல்ல, தேவன் அடையாளம் கொடுக்கிறார்னா அதை குறித்து நாம எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறார். அடையாளம் என்பது செய்ய போகிறார் என்பதற்காக முன் அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து 12 வயது மகளுக்கு செய்ய போகிறார் என்பதை எவீருக்கு காண்பித்து கொடுத்தார். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எவீரு வீட்டுல இருந்து வந்து சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? போதகரை இன்னும் வருத்தப்படுத்தாதே, போதகரை வருத்தப்படுத்தாதே என்று எவீருவை பார்த்து சொல்லப்பட்டதென்றால் நமக்கு என்ன சொல்லப்படும் தெரியுமா? இனி இந்த காரியத்துக்காக ஜெபிக்காதே, இனி இந்த காரியத்துக்காக இயேசுவினிடத்துல கேட்காதே, இனி இந்த காரியத்துக்காக உபவாசம் இருக்காதே, இனி இந்த காரியத்துக்காக நீ ஆண்டவரை நம்பி காத்திராதே. இத ஒரே லைன்ல தான் எவீருக்கு சொல்லப்பட்டது, போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. எனவேதான் கர்த்தர் அந்த துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்னமே எவீருக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து கொடுக்கிறார். வேதத்துல தேவன் நடத்துகிற பாதைகள் ஏங்க, அவளுக்கு 11 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருந்தா வேண்டானா இருக்கு, 13 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியா வேண்டானா இருக்கு, ஏன் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ? ஆமே, கரெக்டா எவீருக்கு மகளுக்கு எத்தனை வயசு தெரியுமா? அவ பிரச்சனை இல்ல, இவ பிரச்சனை. அவ பிரச்சனை வேற, இவ பிரச்சனை வேற. ஆனால் இது அடையாளம். பிரியமானவர்களே, இங்கே 2 விதமான அடையாளம் இருக்கிறது. ஒன்று நாம் கேட்கிற அடையாளம். ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, ஆண்டவரே இப்படி எனக்கு காட்டுங்க. அது நம்முடைய விசுவாச பலவீனத்தை நாம் கேட்பது. இன்னொன்று இருக்கிறது தேவனே காண்பிக்கிற அடையாளம். தேவனே காண்பி. இது 2ஐயும் கிதியோனுடைய வாழ்க்கையில நம்மால் பார்க்க முடியும். கிதியோன் வாழ்க்கையில் இந்த 2 விதமான அடையாளங்களும் காணப்பட்டது. ஒன்று கிதியோன் தேவனிடத்திலே கேட்கும் அடையாளங்கள், இன்னொன்று கிதியோனுக்கு தேவனே காண்பிக்கும் அடையாளங்கள். ஆமென். இதை உங்கள் மத்தியிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 2மே ரொம்ப முக்கியம், மிக மிக அவசியமானது. நமக்கு நேரம் முன்பாக ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது. எனவே சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் மீதியானியர் கையிலே
ஒப்பு கொடுத்தார் என்று 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் நல்ல தானியத்தை எல்லாம் விளைத்து அந்த விளைச்சல் வரும்போது மீதியானியர் வந்து அதை கெடுத்து விட்டு போய்விடுவார்கள், நஷ்டப்படுத்தி போய்விடுவார்கள். இதனால இஸ்ரவேலர்களுக்கு பெரிய அடி, பலத்த அடி, மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அதாவது வலியில பெரிய வலி என்ன தெரியுமாங்க, ரொம்ப இரவும் பகலும் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலனாக ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படின்னு வரும்போது இருக்கிற வலி இருக்குல்ல. சில நேரத்தில் சிலர் வந்து தங்க பர்சனல் காரியத்தை ஷேர் பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நல்லா சம்பாதிக்கிறாங்க, நார்மலா அவங்க சேலரி பார்த்தா மற்றவங்க வாங்குறதை விட 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும். ஆனா அவங்க மேல இருக்கிற கடன் சுமை, அவங்க மாசம் வட்டிக்கு கட்டுறது, இதெல்லாம் பார்த்தா அப்போ அவங்க அந்த சேலரி வாங்குறதுக்காக காலையிலே எழும்பி புறப்பட்டு போவாங்க. இரவு வர ஒழுங்கா தூங்குறதுக்கு டைம் இருக்காது, ஒழுங்கா சாப்பாடு இருக்காது, வீட்டில் ஒழுங்கா சாப்பாடு இருக்காது. கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்ல பசி பாஸ்டர், அப்படி பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு. ஒரு சகோதரர் அப்படிதான் சொன்னார். சரி, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும், பல்ல கடிச்சிட்டு அப்படி இருந்துட்டோம். வெளியே தெரியாது, ஏன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. நல்ல வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வெளியே போய் சொல்ல முடியும்? வெளியே ஆட்ட சொல்ல முடியும்? வெளியே பார்த்தா எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது போல இருக்கும். ஒவ்வொருவருடைய வேதனை அதுதான். அவர்களுடைய இருதயம் காற்றிலே அடிபட்டு காட்டு மரங்கள் ஆடுவது போல ஆகாசுடைய இருதயம் ஆடுது. இது ஏசாயாவுக்கு தெரியுது. ஏசாயா வந்தாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி சொல்றேன், அவங்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்க சொல்லு. நான் அடையாளத்தை கொடுக்கிறேன். ஏன்னா அவன் இருதயம் வலிக்குது, அவன் இருதயம் துடிக்குது, அவன் இருதயத்துல என் வார்த்தை போய் இன்னும் இருக்கவில்லை. தாவீது என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இல்ல, அவன் இருதயத்துல இருக்க மாட்டேங்குது. ஆகாசோட இருதயத்துல என் வார்த்தை போய் உட்கார மாட்டேங்குது. அதனால நீ அவன்கிட்ட அடையாளத்தை கேட்க சொல்லு. சிலர் ஓவர் ஸ்மார்ட் ஆவாங்க. ஆண்டவர்தே, இவர் சொன்னா நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன். ஆண்டவர் பார்த்தார், கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு, உனக்கு என்ன நம்பவும் முடியாதான். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார், ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கிதியோனின் நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் கர்த்தர் கிதியோனிடத்திலே வந்து பேசுகிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகள் 6வது அதிகாரத்தின் 12வது வசனம், 14வது வசனம், 16வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிறதுக்கு முன்பதாக அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசிப் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்தோம் எடுத்தோம் போனோம் சொல்லி பேசல. கர்த்தருடைய தூதனானவர் உட்கார்ந்தார், ஒரு மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன், யாருடைய? ஆமென், யோவாசுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. எதுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் அவசரப்பட்டு பேசவே மாட்டார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நிறைய பேசுவோம், நிறைய வாக்கு கொடுப்போம். என் ஆண்டவர் அப்படி பேசவும் மாட்டார், அப்படி வாக்கு கொடுக்கவும் மாட்டார். ஒருத்தன்ட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அவனுடைய ஃபுல் சரித்திரத்தையும் அறிந்த பின்புதான் அவர் அந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, டீடைல் அவர் போரடிக்கிறது பார்த்து. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகினா, நல்ல கவனி, ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறார். ஆனா அவனுக்கு என்ன செய்யல தெரியல. வார்த்தை இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியல. கர்த்தர் வேளை வரும்போது அதை வெளிப்படுத்துகிறார், அதை எடுத்து தருகிறார். ஊற்று அங்கதான் இருக்குது, யாருக்கு தெரியல?
ஆகாருக்கு தெரியல. கர்த்தர் கண்ணை திறந்து வெளிப்படுத்தினது போல் அவர் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்டேன். ஆகாரே, நீ பிள்ளைய கொண்டு ஒரு மரத்து கீழே வச்சேல்ல, நான் இருந்தேன். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுக்கிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காத. ஆமென். அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஐயோ, இவங்க வந்தாலே சிஸ்டர் போகல, அவங்க இவங்க வந்தாலே சந்தோஷம், உடனே மாத்திருவோம். நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட மாத்த முடியாது. எனவேதான் ஆண்டவர் வந்து யாரோ மாதிரி எம்மாவுக்கு போன 2 சீஷர்களோடு கூட சேர்ந்து பயணித்தார். அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்து மறைக்கப்பட்டது. அங்கேயே கர்த்தர் ஓபன் பண்ணி இருக்கலாம். ஓபன் பண்ணி இருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? க்ளோரி, ஹalleluya, ரத்தம் செய்யும் சொல்லியிருப்பாங்க. ஓபன் பண்ணாததுனால உள்ள இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. நாங்க ஒருத்தரை நம்பி இருந்தோம், அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு நம்பி இருந்தோம். ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்தார், இதுக்கு மேல விட்டா பேதுருவை விட மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கர்த்தர் புத்தி இல்லாத அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மந்தமா இருக்கிறீங்களேன்னு சொல்லி உட்கார வச்சு 2 தட்டெல்லாம் கொடுத்து அவங்க கண்களை திறந்து தம்மை காண்பித்து கொடுக்கிறார். அவர் உட்கார்றார். அவர் உட்கார்றார். பிரியமானவர்களே, உங்களை நோக்கி வார்த்தை வருதுன்னா திடீரென்று வரல, திடீரென்று வரல. அவர் வார்த்தையெல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டு அந்த வேளைக்காக, நாம் வார்த்தை நிறைவேறும் வேளைக்காய் காத்திருக்கிறோமே, அவர் வார்த்தையை வெளிப்படுத்தும் வேளைக்காய் காத்திருக்கிறார். இந்த டைம்ல கிதியோன்ட்ட சொல்லலாம், இந்த டைம்ல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமென், வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, சரியான நேரத்தில் உங்களுக்கான வார்த்தை வந்ததுனால மட்டும்தானே இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீர்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம். எனவேதான் ஏசாயா சொல்லுகிறான், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தர் பேசுகிறார். என்ன பேச நானே வாசித்து விடுகிற நேரம் இல்லாததுனால ஆமென் 12 சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்படி சொல்லும் போதே கிதியோன் பயந்திருப்பான். 14வது வசனத்திலே சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், நீ ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 16 சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் வாழ்வதற்கு இந்த 3 வார்த்தைகளும் தாராளம் போதுமானது. இந்த வார்த்தைகளிலே, கிதியோனோடு பேசின வார்த்தைகளில் என்னெல்லாம் காணப்பட்டது தெரியுமா? ஒன்று, நம்பிக்கை காணப்பட்டது. நம்பிக்கை காணப்பட்டது. என்ன நம்பிக்கை? இந்த நிலைமைக்கு மாற்றம் வரும், இந்த நிலைமை மாறும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையில என்ன இருக்கிறது தெரியுமா? நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிலைமை மாறும். கர்த்தர் அதுக்கு தான் பேசுறார். இதை நம்பணும். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் அடையுமா? ஆண்டவரே, எசேக்கியேல் சொல்றாரு, உங்களுக்கு தான் தெரியும். பேசு, வார்த்தையை பேசு, மாற்றம் வரும், மாற்றம் வரும். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதை நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது. நல்ல புரிந்து. ஏன் அந்த கிதியோன் 3 காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்று, கர்த்தர் எங்க கூட இல்ல, கர்த்தர் எங்க கூட இல்ல. கிதியோனுடைய மனசு சொல்லுது. எனவேதான் கிதியோனை டச் பண்ணதும் உள்ள இருக்கிறத வெளிப்படுத்துகிறான். 13வது வசனம். ஒன்று, கர்த்தர் என் கூட இல்ல, கர்த்தர் எங்க கூட இல்ல. 2வது சொல்றான், இனி அற்புதம் நடக்காது, இனி அற்புதம் நடக்காது. 3வது சொல்லுகிறான், கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்துட்டார், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். இனி எங்க வாழ்க்கையில மீதியானியர் நினைக்கிறது தான் நடக்கும். இதை யார் சொல்லிட்டு இருக்கிறா? கிதியோனுடைய மனசு சொல்லிட்டு இருக்கிறது. இனி என் வாழ்க்கையில இந்த டாக்டர் சொன்னதுதான் நடக்கும். இனி என் வாழ்க்கையில என்னை விரோதிக்கிறவங்க சொன்னதுதான் நடக்கும். இனி என் வாழ்க்கையில இவனுக்கு என்ன நடக்குது பாருன்னு சுத்தி இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றதுதான் நடக்கும். இதுதான் அதனுடைய நிலை. இந்த நிலையில தான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே
அப்படிங்கிறார். நீ இரட்சிப்பாய். ஆமென். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை வருகிறது. அதோடு கூட இந்த வார்த்தையில கிதியோனுக்கு அடுத்து என்ன கிடைக்கிறது தெரியுமா? தைரியம் கிடைக்கிறது. என்ன தைரியம் தெரியுமா? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அடுத்து என்ன கிடைக்கிறது தெரியுமா? எதிர்காலம். எதிர்காலம், ஃபியூச்சர். கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு ஹோப் இருக்கிறது, ஸ்ட்ரெங்த் இருக்கிறது, ஃபியூச்சர் இருக்கிறது. என்ன ஃபியூச்சர்? நீ மீதியானியரை முறியடிப்பாய். முறியடிப்பாய். நீ முறியடிக்கப்பட மாட்டாய். இதுவரை நினைச்சிட்டு இருந்தா நான் எப்படி முறியடிக்கப்பட போகிறேன். காரணம், மீதியானியர் நினைக்கிறதா இனி என் வாழ்க்கையில நடக்க போகிறது. அவன் திருடுவான், அவன் கொல்லுவான், கடைசியில் என்னை அழிப்பான். இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவனுக்கு எதிர்காலமே கிடையாது. அவனுக்கு முன்னாக வாசல்கள் இருந்தாலும் திறக்கப்பட்டிருந்தாலும் அவன் கண்களுக்கு முன்னே அது அடைக்கப்பட்டது போலதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து பேசுகிறார், நீ ஒரு மனுஷனை முறி அடிப்பது போல இந்த மீதியானியரை முறியடிப்பாய் சொல்லும் போது அந்த இடத்துல ஃபியூச்சர் ஓபன் ஆகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது ஆம், இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது தெரியுமா? நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் இருக்கிறது. என்ன தீர்மானம் தெரியுமா? இப்ப நான் கோதுமை எல்லாம் போரடித்துட்டு இருக்கிற டைம் அல்ல, இப்ப நான் மீதியானியரோடு யுத்தம் பண்ணுகிற டைம். தீர்மானம் எடுக்கணும். எஸ், நான் ரெடி ஆயிட்டேன். அடுத்து என்ன இருக்கிறது தெரியுமா? செய்யும்படியான காரியம் இருக்கிறது. அதுதான் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்ப பேசப்பட்ட வார்த்தையில நம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இருக்கிறது, செய்யும்படியான காரியங்கள் இருக்கிறது. இதை கேட்கும் போது எல்லாருக்குமே சந்தோஷம். அதே போலதான் கிதியோனுக்குள்ள இப்போ கிதியோன் ஆண்டவரை பார்த்து ஒரு அடையாளம் கேட்கிறான். என்ன அடையாளம் கேட்கிறான் என்பதை விட எதற்காக அந்த அடையாளம் கேட்கிறான் தெரியுமா? 17வது வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர், நான் வாசிக்கிறேன், என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை. ஏன்? ஏன்னா என்கிட்ட இல்லாத நம்பிக்கை இப்பொழுது வருது, எனக்கு இல்லாத தைரியம் இப்பொழுது வருது, எனக்கு இல்லாத எதிர்காலம் இப்பொழுது என் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கிறது. நான் எடுக்காத தீர்மானங்களை இப்பொழுது நான் எடுக்க போகிறேன், செய்யாத காரியங்களை இப்பொழுது நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, இது பேசினது நீங்க இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிட்டுனா இது அவ்வளவு எனக்கு எதாய் போயிரும் தெரியுமா? வீணாய் போயிரும். இது என் பலவீனம். ஏன் என் பலவீனம்? ஏன்னா என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் உன் கூட இல்லை, ஆண்டவர் உன் கூட இல்லை. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? உன் வாழ்க்கையில மீதியானியர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இந்த சத்தம் தான் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். என் மனசும் அதுதான் சொல்லுது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களும் அதுதான் சொல்றாங்க, என் மாம்சமும் என்னுடைய பலவீனம் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. இப்படிதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த சத்தம் தான் எனக்குள்ள எழும்பி கொண்டிருக்க. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, இல்ல உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த சூழ்நிலை மாற போகுதுன்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்கப்பா. இந்த வார்த்தையை நான் நம்பி நான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு தயை காட்டுங்க. உங்க கண்கள் எப்படி கேட்கிறான் பாருங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பேசுகிறது கர்த்தர் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில இந்த உறுதி இல்லைன்னு வைங்களேன், வாக்குத்தத்தத்தை என்னால நம்ப முடியல, வாக்குத்தத்தத்தை என்னால விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னால கேட்க நல்லா இருக்கு, யாருக்கு வேண்டான் இருக்கு. மீதியானியர் கை என் மேல ஓங்குறது, இந்த நிலையில உன் கை மீதியானியர் மேல ஓங்குன்னு சொன்னா கேட்க நல்லா இருக்கு. ஆனா இப்படி நடக்கணும்னா அது யாரு பேசுனா மட்டும்தான் நடக்கும் தெரியுமா? கர்த்தர் பேசுனா மட்டும்தான் நடக்கும். ஆண்டவரே, இப்ப நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு மனுஷன் சும்மா என்கிட்ட சொன்ன வார்த்தையா இருக்க கூடாது. இது கர்த்தர் பேசின வார்த்தை
வார்த்தை தான் என்பதை நான் அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. காட்டில் உள்ள மரங்கள் காற்றில் அசைவது போல அசைந்து கொண்டிருக்கிற உள்ளமே, நீ கேட்ட வார்த்தை கேட்க நல்லா இருக்கு, உன் ஆத்மாவை குளிர பண்ணுகிறது. ஆனால் நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உன் மன எண்ணங்களும் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய சத்தங்களும் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறதே. இது நடுவில் பாருங்க, ஒரு ரேடியோல ஒரு சேனல்ல நம்ம வைத்து அந்த சத்தத்தை கேட்கிறதற்கு நம்ம டியூன் பண்ணுவோம். ஆரம்பத்தில் ஃப்ரீயா டியூன் பண்ணிட்டு இருப்போம். அந்த நம்பர் கிட்ட வரும்போது ரொம்ப மைன்யூட்டா டியூன் பண்ணுவோம். கரெக்ட் பாயிண்ட் வர்றது வரைக்கும் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் போக போக நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். கிட்ட 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 வர வர நாய்ஸும் கேட்கும், இடையில இடையில வாய்ஸும் கேட்கும். ஆனா கரெக்ட் பாயிண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நாய்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடும், வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். இப்போ கிதியோனுக்குள்ள அவருடைய வாய்ஸும் கேக்குது, உள்ள இருந்து நாய்ஸும் கேக்குது. அதனாலதான் ஆண்டவரே, அப்பா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குள்ள இருந்து கேட்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்குள்ள இருந்து கேட்கிற வார்த்தையில எனக்கு தைரியம் இல்ல, எனக்கு எதிர்காலம் இல்ல. ஆனா எனக்கு முன்னாக இருந்து நான் எப்படிப்பட்டவன் என தெரிந்து என் கூட நீங்க பேசுறீங்களே, இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இதுல எனக்கு தைரியம் இருக்கிறது, இதுல எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, இதுல நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? உங்களால இதை செய்ய முடியுமாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்ல, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சா போதும்பா. என்ன கிதியோனே உனக்கு தெரியணும், என்கிட்ட பேசுறது நீங்க தான், என் கூட பேசுறது நீங்க தான் எனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் கிரகிக்க கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. எனக்கு அநேகருடைய குழப்பங்கள். ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே திட்டமாய் பேசும்படி இந்த வார்த்தையை தந்தார். ஏன்னா கர்த்தர் பேசுறான்னு ஒரு நிலையில நம்புறாங்க, இன்னொரு நிலையில தளர்றாங்க, சோர்ந்து போறாங்க. நீ நன்றாய் ஆரம்பித்த பயணம், யாரோ கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னதை கேட்டுட்டு உனக்கு ட்ராக்க மாத்தி போயிட்ட. உனக்கு குழப்பம் வருதா? எங்க அப்படிதாங்க கட்டுத்தாரார். எவ்வளோ வசனம் பேசியாச்சு, எவ்வளோ பிரசங்கம் பண்ணியாச்சு கிருபையினால. ஆனாலும் சில வார்த்தையை நம்ப முடியாம இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய், அப்பா எனக்கு நம்ப முடியலப்பா, என் பலவீனம்பா, நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பா கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி கன்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த வார்த்தையை நம்பி அடுத்த செயல் என்னால செய்ய முடியாது. நமக்கு தெரியணுங்க நம்முடைய பலவீனம். ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ரொம்ப சீனியர், இவங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும், இவங்க ரொம்ப வரம் பெற்றவங்க, இவங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும், இவங்க ரொம்ப இவங்க மூலமா எவ்வளவு, எல்லாம் உண்மைதாங்க, இல்ல அதே அந்த சீனியர் அந்த தீர்க்கதரிசிக்கு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் முன்னாடி போய் பேசினவர் இப்ப என்ன பேசுறார்? மெய்தான் பேசுறார். இல்ல, நமக்கு தெரியுங்க நம்மோட கர்த்தர் பேசுறது. எனக்கு டவுட்டா இருக்கா, போய் உட்காரு, ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேளு. உன் இருதயம் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவே கிதியோன் அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, பேசுகிறது நீங்க தான் என்பதை அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். கர்த்தர் அப்படியே காண்பித்த போது கிதியோன் உறுதிப்படுத்தி கொண்டான், என்னோடு பேசினது யார் தெரியுமா? கர்த்தர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க கூட கர்த்தர் பேசினது உங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட கர்த்தர் என்ன பேசினார்னு சொல்லி நீங்க சொல்லதை வச்சுதான் மற்றவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லதை வச்சு மற்றவர்களுக்கு தெரியும் போது அவங்க நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா, நீ சும்மா கர்த்தர் சொன்னார் அவன் இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அதே நேரத்தில் கவனிங்க, சாமுவேல் ஆகட்டும்,
பேசுகிறது கர்த்தர் தான் என்பதை உறுதிப்படுத்தின பிறகுதான் சொல்லும். சும்மா சத்தம் கேட்டதும் அடியேன்லாம் வரல, கன்ஃபார்ம் பண்றார் ஏலி மூலமாய். பேசுகிறது யார்? இது கர்த்தர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடியேன். அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயும் கொண்டு தலையை கொடுக்கல. இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு எல்லாம் பேச முடியுமா தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அத்தனை பேரோடு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருப்பதை என் ஆவியிலே உணர்கிறேன். இன்னைக்கு அநேகர் வேத புரட்டுக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். எனவேதான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தைங்க, நமக்கு ஆண்டவருக்கு இடையில பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வைங்களேன், இந்த பிரச்சனை தான் வரும். யாரெல்லாம் இடையில வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட ஒரு தூதன் வந்து இப்படி சொல்லிட்டு போனா அப்படின்னு ஆண்டவர் பேசி அதுவும் கட்டளை இட்டுதான். தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட அவர் சும்மா சொல்லல, சரி சொல்லிட்டாரு அப்புறம் மாத்திட்டாரு. இது கட்டளை இட்டுட்டாருன்னா யோசிக்க வேண்டாமா? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிக்க வேண்டாமா? இப்படி அவர் அப்படி கிடையாதுப்பா, இப்படி அப்படி மாத்தி சொன்னது முத ஆள் யாரு? பைபிள்ல ஆண்டவர் கட்டளை இட்டதை மாத்தி சொன்ன முத ஆள் யாரு? கரெக்டா சொல்றீங்க. அது எப்படி வந்து சொன்னா? சர்ப்பத்தி மூலமா. இங்க யார் வந்து சொல்றா? சகோதரி அழகா சொல்ற, கிழவனான. அதாவது அவன் யார வேணாலும் கையில் எடுப்பான், சர்ப்பத்தையும் கையில் எடுப்பான், தீர்க்கதரிசியும் கையில் எடுப்பான். ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன் வாழ்க்கை பயணம் நன்றாய் போய்கொண்டது. என்ன ஒரு பரிதாபம் பாருங்க, அந்த சிங்கம் சாப்பிடல. சிங்கம் அவனை மட்டும்தான் அடிச்சு, கழுதைய சிங்கம் கூட கீழ்ப்படியுது. நம்ம அசிங்கம் இல்ல, சிங்கம் கூட அடிச்சுட்டு பக்கத்துல நிக்குது. சிங்கத்துக்கு இன்னொரு பெர்மிஷன் கிடைச்சிருந்தா அந்த கிழவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வா உன்னதான் பார்த்துட்டு இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை கிதியோனுக்கு பாருங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தையில என் ஃபியூச்சரே இருக்கு. ஆனா வார்த்தையை நம்பி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு கடைசியில கிட்ட வந்ததும், இது கர்த்தர் சொல், நான் அப்படி உங்ககிட்ட பேசவே இல்லையேன்னு சொன்னா இடி விழுந்த மாதிரி இருக்காது? இடி விழுந்த மாதிரி இருக்காது? சந்தேகம் வருதா? நீ தெளிவில்லாமல் குழப்பத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து பார். சிவந்த சமுத்திரம் உனக்கு முன்பாக 2ஆக பிளக்கும். பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் உனக்கு முன்பாக 2ஆக பிளக்கும். எரிகோ உனக்கு முன்பாக இடிந்து விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது இவர் என்ன அடையாளம் கேட்கிறார் என்றால், எதற்காக அடையாளம் கேட்கிறார் என்றால் 36, 37 வசனங்களை பார்க்கும் போது அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். இந்த இடத்துல கிதியோன் 2வது எதற்காக அடையாளம் கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவரே என்னை பயன்படுத்துவீரா? ஆண்டவரே என்ன பயன்படுத்துவீங்களா? என்ன பயன்படுத்துவீங்களா? என்ன யூஸ் பண்ணுவீங்களா? ஆண்டவரே நீ ரட்சிப்பீர் என எனக்கு தெரியும், ஆனா என் கையினாலே ரட்சிப்பீர் என்பது எனக்கு நம்பவே முடியலப்பா. எனக்கு நம்பவே முடியல. ஏன் இப்படி கிதியோன் சொல்றார் தெரியுமா? 34, 35 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடகம் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலூன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். 30,000 பேர் இருக்கிறாங்க. 30,000 பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நேத்து எனக்கு இந்த டவுட் வரல, நேத்து நான் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துட்டு, என் கையினாலயா? நான் எவ்வளவு பயப்படுறேன் உங்களுக்கு தான் தெரியும்பா.
நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. கர்த்தர் என் கூட இல்ல, இனி அற்புதம் இல்ல, நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. இப்போ ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையை நேத்து எனக்கு நல்லா நம்பிக்கை இருந்து, ஆனா இன்னைக்கு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, 30,000 பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆமே. இப்போ ஆண்டவர் கேட்கிற, என்னடா செய்யணும் உனக்கு? ஆண்டவரே, நான் பனி மயிருள்ள ஒரு தோலை நான் களத்துல போடுறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் ஒன்றை தீர்மானித்தார். 30,000 30 கோடி ஜனங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்வார். கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தால், தாவீது வர்றது வரைக்கும் கோலியாத்தை யாரையும் அடிக்க விட மாட்டார். ஆனா அதே நேரத்தில் கிதியோனுக்கு எவ்வளவு தெளிவு பாருங்க. என்ன தெளிவு, என்ன தெளிவு! ஆண்டவரே, 30,000 பேர் இருக்கிறாங்க, இன்னொருவருடைய ஸ்தானத்தை நான் எடுத்துடக்கூடாது. இன்னொருவனுக்கென்று நீர் இன்னொருவனை ஏற்படுத்தி வைத்திருந்தா அங்க போய் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த தெளிவு தேவை. இந்த தெளிவு யோவான் ஸ்நானனுக்கு இருந்ததுனாலதான் யோவான் இடத்துல ஆரம்பத்தில் அவ்வளவு கூட்டம் ஜனங்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாரும் எங்க போறாங்க தெரியுமா? இயேசுவின் இடத்துல போறாங்க. இந்த செய்தியை யோவானுடைய சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து சொன்ன போது யோவான் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆண்டவர், என் மேல உங்க திட்டம் என்னப்பா? எனக்கு இது தெரியும். என்னை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. எங்க அப்படி இல்லைங்க ஆண்டவர். கிதியோனே பராக்கிரம். அதனாலதான் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீங்கள்னு சொல்லாம அவன்கிட்ட நீனே பேசிட்டு இருப்பார். மீதியிடப்பட்ட மண்ணன் மேல் உம்மகத்தான திட்டம் வைத்தீர். புடமிட பெரிதான திட்டம் வைத்தீர். கைகளை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே. எனக்கு என்னை நீர் உருவாக்கு. பல நேரத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னொருடைய ஸ்தானத்தை விரும்பாதீங்க, இன்னொருடைய ஸ்தானத்துக்கு சண்டை போடாதீங்க. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். எத்தனை சவுல் கையில மாட்டினான், தாவீது கையில இல்ல, தொடல. கர்த்தர் தாவீது சவுல தொடல, கோலியாத்தை தான் அடிச்சான், சவுல தொடல. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். அண்டர் இந்த 30,000 பேர் இருக்கிறாங்க, இன்னொருத்தன் ரோலை நான் எடுக்க கூடாதப்பா. ஒவ்வொருத்தருக்கு தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கான காரியத்தை தேவன் ஏற்கனவே முன்னாக நிர்ணயித்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளணும். இந்த வெளிச்சம் இருந்தா நமக்குள்ள என்ன வராது தெரியுமா? பொறாமை வராது. கரெக்ட். பொறாமை என்னன்னு சொல்லி இருக்கு பைபிள்ல? எலும்புருக்கி. போட்டி வராது, எரிச்சல் வராது. இந்த வெளிச்சம் இருக்கணும். யோவான் யாக்கோபுடைய தாயார் வந்து இயேசுவினிடத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒருவன் ரைட்ல இன்னொருத்தன் லெஃப்ட்ல இருக்கணும் சொல்லும் போது மற்றவர்களுக்கு எல்லாம் அவங்க மேல என்ன வந்துச்சாம்? எரிச்சல் வந்துச்சு. எதுக்கு எரிச்சல் வரணும்? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு ஸ்தானத்துக்கு ஆசைப்படுறேன்னு வைங்களேன், அது எனக்கான ஸ்தானமா என்பதை நான் உறுதிப்படுத்தணும். இல்ல நான் விட்டுறேன், வேண்டாம் 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 வேண்டாம். இன்னைக்கு ஒரு நிலைக்கு ஆசைப்படணும். ஆமென். எனவேதான் என கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பிறரை போல மாற ஆசைப்படாதே. அவர் உன்னை வரைந்து வைத்திருக்கிறாரே, அது போல மாற ஆசைப்படு. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்.
நீ இருக்கும் ஸ்தானத்தை விரும்பி 4 பேர் பொறாமப்படலாம். அது உன் மிஸ்டேக் கிடையாது. ஆனா இன்னொருத்தன் ஸ்தானத்தை நீ அது உனக்குரியது அல்லன்னா வேண்டாம் வேண்டாம். எனவேதான் கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரை என் கையினால். ஆண்டவர் அப்படி இல்லைன்னா யார் லீடர் அவங்கள ஃப்ரெண்ட்ல விட்டுருங்க, நான் அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போய் நின்றுவேப்பா. அவன் ரெடியா இருக்கிறான். இல்ல 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 இல்ல, இந்த சேரை நான் விட்டுட்டா சிஸ்டர் உங்களை கீழே கூப்பிடுறாங்க, சேரோட நாங்க போவோம், திருப்பி அந்த சேர் எங்களுக்கு கிடைக்காம என்னானால் கொஞ்சம் மயக்கமா இருக்க சிஸ்டர், வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அந்த மயக்கம் இந்த மயங்கி இங்கேயே இருப்பது நல்லது. இன்னைக்கு நிறைய ஐயோ இவங்க வந்துட்டாங்க, இந்த ஃபேமிலியில இவங்க என்டர் ஆயிட்டாங்க, நம்ம ரோலை இவங்க எடுத்துருவாங்களோ. இல்ல இல்ல, உன்னை உயர்த்துவது தேவ சித்தமான. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குயவனே குயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உம் கரத்தால். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தெளிவு நமக்கு தேவை. அநேகருக்குள்ள இந்த போட்டி, இந்த பொறாமை, இந்த எரிச்சல், இது என்ன ஆகுது தெரியுமா? உங்க ஸ்தானத்திலே உங்களை இருக்க விடாம ஆக்குது. உங்க ஸ்தானத்திலே உங்களை இருக்க விடாம ஆக்குது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிதியோன் இந்த தெளிவு வாங்குறான். அதுலயே ரொம்ப ஆச்சரியமான காரியம், கர்த்தர் அப்படியே செய்தார். அப்படியே செய்து இப்ப பனி எங்க மட்டும் இருக்கு? தோல்ல மட்டும் இருக்கு. கிதியோன் அதற்கு என்ன செய்தான் தெரியுமா? 38வது வசனத்துல, அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய. எதுக்கு ஒரு கிண்ணம் நிறைய எடுக்கணும்? நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, அந்த கிண்ணத்தை அப்புறம் என்ன பண்ணான்னு சொல்றதுக்கல்ல, ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளத்தையும் கிதியோன் அசட்டை பண்ணல, சும்மா விடல. ஒவ்வொரு நிறைய அடையாளம் நமக்கு காட்டி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம மைண்ட்லயே இல்லை, நம்ம மனசுல இல்லை. சொப்பனத்தின் மூலமாய் நிறைய பேசி இருக்கிறார், தரிசனங்களை காட்டி இருக்கிறார், வார்த்தை மூலமா காட்டி இருக்கிறார். ஒரு 22 வருடம் கழித்து யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான். ஏன்? அவன் இருதயம் என்னும் கிண்ணத்தில் இந்த சொப்பனத்தை வச்சிருந்தான். உனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் எங்க இருக்கு? உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எங்க இருக்கு? நம்ம என்ன பண்ணிருப்போம்? அடுத்த அடையாளத்துக்கு ரெடி ஆகிறதுக்காக அப்படியே பொழிஞ்சு எங்க ஊத்துறோனே தெரியாது. அடுத்து போட்டுட்டு வந்துட்டு ஆண்டவரை இப்பொழுது சுத்திலும். அவன் என்ன பண்றான்? எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அடையாளம் எனக்கு விலையேற பெற்றது. இந்த 30,000 பேர்ட்ட வந்து சொல்ல முடியுமா? பாரு இந்த பனி, இந்த கிண்ணம், இஸ்ரவேல் மீதியானியரை ஜெயிப்பேங்கிறத நீ எதை வச்சு சொல்ற? இங்க பாரு என் கையில இருக்கு. இப்படி காட்ட முடியுமா? ஆனா கிதியோனுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், என் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற ஒவ்வொரு அடையாளமும் எனக்கு விலை ஏற பெற்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேரம் போயிட்டு ஒரு 5 to 10 minutesல நான் கொஞ்சம் குயிக்கா முடிக்கிறேன். இப்போ 30,000 பேர் வராங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஜாஸ்தியா இருக்கிறாங்க சொல்லிட்டு நீ இப்ப சொல்லு, பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓடி போக கடவர்கள், சும்மா சொல்லி பாரு அப்படின்னாரு. கிதியோனும் சொன்னாரு. சொன்னதும் 22,000 பேரை காணல. அதன் அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய காரியத்துல சிலர் வேற வழி இல்லாம இருப்பாங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா போன் எடுத்துட்டு ஹலோ ஹலோ ஹலோன்னு போவாங்க. அதுக்கப்புறம் இயேசு கூட திரும்பி வருவார், இவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள், கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன பயமும் திகிலும் உள்ளவர்கள் போக கடவுனா 22,000 எப்படா போலாம்,
இவன் வேற எக்காலம் ஊதுறான், ஏதோ கச்சேரி நடக்குன்னு வந்தா நம்மளை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. அடையாளம் காண்பிக்கிறது எதற்காக தெரியுமா? 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, கொஞ்சம் கூட நீங்க ஸ்லோவா வாசித்தீங்கன்னா இன்னும் அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். இனி நான் வாசிக்கிறேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாதென்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன். சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டு நாம் நடக்கிற பாதையில நம்ம கூட யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறவர். உன் கூட யார் வரணும்? நீங்க இயேசு பாருங்க, ஒருத்தன் வந்து சொல்றான், நமக்கு புரியாது பல நேரத்துல. ஒருத்தன் வந்து சொல்றான், போதகரே நீர் எங்கே போனாலும் அங்கே நான் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் இடம் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவனை கழட்டி விடுறாரு. இன்னொருத்தனை கூப்பிடுறாரு, நீ என்ன பின்பற்றி வா. அவன் சொல்றான், நான் முன்னே போய் என் தகப்பனாரை அடக்கம் பண்ணிட்டு வரேன். அதாவது வரதுக்கு ரெடி இல்லாதவனை வாங்குறார், வரதுக்கு ரெடியா இருக்கிறவனை போங்கிறார். நம்ம பல நேரத்துல புரியாது. என்ன ஆண்டவரே, எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் விலக்கிட்டு ஆமீன் வருது பாருங்க. எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் விலக்கிட்டு எனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் சிலர் இருக்கிறத பார்த்தா எனக்கு பிடிக்காதவங்க கையை பிடிச்சிரு வாழ்விலும் தாழ்விலும் இல்ல. ஆண்டவர் தீர்மானிக்கிறார். கிதியோன் ஏன்னா இவன் எங்க போறான் தெரியுமா? எதிர்காலத்தை நோக்கி போறான். எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறான். நீ எங்க நோக்கி போயிட்டு இருக்கிற? உன்னை கர்த்தர் பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்தது இன்னொரு பள்ளத்தில் கொண்டு விடுவதற்கல்ல, உன் எதிர்காலத்தை நோக்கி உன்னை பயணிக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் வழி. என் வாழ்க்கையில என்னோட உன் கூட யார் இருக்கணும் நான் சொல்றேனோ அவங்க தான் வரணும். யார் இருக்க கூடாதுன்னு சொல்றேனோ அவங்க வர கூடாது. இதற்காக நான் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன். எல்லாரையும் இந்த நதியில தண்ணி குடிக்க வை. தண்ணி குடிக்கும் போது யார் கையில தண்ணியை எடுத்து, ஆமென், 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். இதுதான் சைன் ஆண்டவர். அதுக்காக நீங்க போய் வீட்டுல போய் நான் தண்ணி இருக்கு இப்படி இல்ல. இந்த அடையாளம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. இந்த அடையாளத்துக்கு பின்னாக நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லி இருக்கிறேன். ஆமே, முழங்கார் படியிட்டு ஒருத்தன் தண்ணீர் குடிக்கிறானாலே அவனுடைய போக்கஸ் எங்க இருக்கு தெரியுமா? அவன் பயணம் எதை நோக்கி தெரியுமா? மீதியா நேரம் அடிக்க. ஆனா ஒரு நன்மையை பார்த்ததும் போக்கஸ் எங்க மாறிட்டு தெரியுமா? நன்மையை நோக்கி மாறிட்டு. ஆனா கையில எடுத்து நாய் மாதிரி நக்கி குடிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு இப்ப அந்த தண்ணி தேவையா இருந்தாலும் அவன் கண்ணு மேலதான் இருக்கும். இப்படிதான் பார்ப்பான், இப்படிதான் பார்ப்பான். ஆண்டவர் சொன்னா இவங்களை செப்பரேட் பண்ணு அப்படிங்கிறார். ஏன்னா அவன் இப்போ பயணித்தது, அநேகர் நல்லா பயணிப்பாங்க, ஏதாவது ஒரு நன்மையை பார்த்ததும் சரிவிடுவாங்க. லோத்த மாதிரி. லோத் அப்படிதானே? காண்பிக்கப்பட்ட தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது நானும் வருகிறேன்னு பார்த்தான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்க சோதமா பார்க்கிறான், பயன்டான், நேர போயிட்டான். இன்னைக்கு அநேகர் இப்படி பயணிக்கிறார்கள். ஆமே, அதனால சொல்றேன், செப்பரேட் பண்ணு. இது கர்த்தர் தீர்மானிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் யார் யார் நம்மோடு பயணிக்க வேண்டும், யார் யார் நம்மோடு பயணிக்க கூடாது என்று. எனவேதான் சொல்கிறேன், வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை நடக்கிறது என்றால் உங்க கூட சிலரை சேர்ப்பதும் அவர்தான், உங்களை விட்டு சிலரை விலக்குவதும் அவர்தான். இன்னைக்கு அது நமக்கு சற்று கடினமா இருந்தாலும் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இவங்களையே உங்களுக்கு இவங்க விரும்புறாங்க.
அப்படி இதுல யார் விரும்புறாங்க யார் விரும்பல அப்படி அல்ல. சிலர் புறப்பட்டு போகலான் இருக்கும்போது விடுறார். யூதாஸ் சொல்றார், போ உன் வேலையை செய் அப்படிங்கிறார். யூதாஸ் போயிட்டான், திரும்ப கூட போகல. ஆனா பேதுருட்ட வந்து நிக்கிறார், பேதுருவே என்ன நேசிக்கிறியா அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல யார் நம்மோடு பயணிக்கணும்? காரணம் நாம் எதற்காய் பயணிக்கிறோம் தெரியுமா? மீதியானியர் கையிலே மடிவதற்கல்ல, ஜெயிப்பதற்கு, சுதந்தரிப்பதற்கு. இரண்டாவது ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? 9வது வசனம் 10வது வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். இவர்கள் காது கேட்க கிதியோன் கையில கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று சத்துருவின் சேனைக்குள்ள இருந்த சத்தம் வருகிறது. இப்பொழுது கர்த்தர் இரண்டாவது அடையாளத்தை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற அடையாளம் என்பது கண்கள் காண்பதற்கு, கண்களால் காண்பிக்கிறது மட்டும் அடையாளம் அல்ல, சில நேரத்தில் காதால கேட்கவும் பண்ணுவார். யாரோ பேசிட்டு இருப்பாங்க நமக்கான வார்த்தைய, அவங்களுக்கு தெரியாது கிதியோன் பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான்னு தெரியாது. ஒருத்தன் சொப்பனம் பார்த்து பேசுறான், அவ்வளவு தான்டா போச்சு பார்த்து. கிதியோன் வந்து எல்லாத்தையும் தூக்க போறான் பேசிட்டு இருக்கும்போது யார் காதுல கேக்குது? கிதியோன் காதுல கேக்குது. இது கூட அடையாளம். வேற யாரோ வேற யாருக்கோ பேசிட்டு இருக்கிறது நம்ம காதுல விழ வைக்கும். அதுக்காக யாரோ 2 பேர் பேசுறத போய் இப்படி கேட்டுட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் 2 பக்கமும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. காரணம், நீங்கள் அவ்வளவு விசேஷித்தவர்களா இருப்பதனால. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, அது சர்ச்சில் சொன்னாங்க, அங்க எனக்கு அடையாளம் இருக்கான். அடையாளம் இல்ல, அங்க அடிதான் இருக்கு அவன். ஆனா நீ போய் கேளு, அங்க ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் பட்சிக்கிறவனிடத்தில் கூட பட்சணத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அடையாளத்தை கர்த்தர் எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? இப்ப கிதியோன் பக்கத்துல வந்துட்டான். அநேகர் சுதந்திரிப்பதற்கு சமீபத்தில் வந்த பிறகு ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு தடுமாட்டம். சிலர் பாருங்க, புரியும்படி எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கு வீடு பிரதிஷ்டை இருக்கும், இன்னைக்கு ஒரு பயம் இருக்கும், இன்னைக்கு ஒரு நடுக்கம் இருக்கும் இல்ல? சில ஆண்களுக்கு நாளைக்கு திருமணம் இருக்கும். சிலர் முறைக்கிறீங்க, உங்களை தான் சொன்னேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அது நெருங்கும் போது ஒரு பயம். ஏன்னா சுதந்திரிக்க போகிறோம். சிலருக்கு பயத்திலே சிக்காயிருவாங்க, சில பயத்திலே விழுந்துருவாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அப்படி அந்த டைம், அந்த நெருங்கும் போதெல்லாம் வரக்கூடிய போன் கால், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க, அடுத்து இங்க நாங்க காடு கொடுக்க போறோம், ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏதோ இவங்க காட்டுக்குள்ள போற மாதிரி ஏன்னா ஒரு பயம். கிதியோன் இப்ப எக்கால ஊதி எல்லாரும் புறப்பட்டாச்சு. 300 பேரோட போகும்போது இப்ப நெஞ்சு பொக்கு நடிக்குது. கிட்ட வந்துட்டோம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல், நீ போ, நீ முறியடிப்பாய். தெரியாத அவருக்கு இந்த இருதயம் அசைகிறது. நீ பயப்பட்டாயானால் போய் கேளு, போ. உனக்கு நான் சொல்றதானே நம்ப முடியல, நீ யாருக்கு பயப்படுறியோ அவன் சொல்றதே கேளு. கிதியோன் என்ன சொல்லிருக்கணும்? இல்ல ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லிருக்கணும்ல. பூரா மக்களையும் உட்கார வச்சுட்டு இந்த பூராவை கூட்டிட்டு போறாங்க. பூராவா நம்ம போய் இதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். அங்க பார்த்தா அங்க எல்லாம் போச்சு, எல்லாம் கிதியோன்ட்ட கொடுத்துட்டார். அவ்வளவுதான். கிதியோன் எழும்பிட்டார். கிதியோன் எழும்பி அதுக்கப்புறம் தெரியும் அந்த யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் மீதியானியர் தெரித்து ஓடினார்கள், சிதறுண்டு ஓடினார்கள், சிதறி ஓடினார்கள். இந்த கிதியோன் விடவில்லை. 8வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை மட்டும் டச் பண்ணிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். 4:8-4 சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோன் யோர்தானுக்கு வந்த போது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை எப்படிங்க முடியுதான்? விடாய்த்திருக்கிறான், ஆனாலும் விடல. ஏன் தெரியுமா? கர்த்தர் அடையாளத்தினாலே உறுதிப்படுத்திட்டார்.
உறுதிப்படுத்திட்டார். ஐயோ நான் விடாய்த்துட்டேன். சத்துரு ஃபர்ஸ்ட் நல்லா இருந்த போது நம்பிக்கை இல்ல, இப்போ நல்லா இல்ல ஆனா நம்பிக்கை இருக்கு. ஏன்? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அடையாளம். நீ நல்லா இருக்கும் போது உனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா நீ இப்ப நல்லாவே இல்ல, உன் சரீரத்துல பலவீனம் இருக்கு, உன் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, நீ விடாய்த்திருக்கிற, ஆனாலும் நீ நம்பி முன் செல்லுகிறல்ல, இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற. அன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், 6வது அதிகாரத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறார், நல்லா இருக்கிறான். அன்னைக்கு நம்பிக்கை இல்ல, அன்னைக்கு கர்த்தர் இல்ல, இப்போ விடாய்த்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கோத்தின் இடத்துல போகிறான், பெனுவேல் இடத்துல போகிறான், எல்லார்ட்டையுமே அப்பம் கேட்கிறான், சாப்பிட அப்பம் கேட்கிறான். அவனுக்கு அப்பம் கொடுக்கவில்லை. அவங்க சொல்றாங்க, சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிட்டோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுவரை மீதியானவருடைய கைதான் வாங்கி இருந்துச்சு, ஒரே நாள் எல்லாம் மாறிட்டோ. அதனால கிதியோனுக்கு எல்லாரும் அப்பம் கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நீ வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு சுதந்திரிக்க கிட்ட போய் ஒரு ஃபேவருக்கு போகும்போது சிலர் இப்படிதான் பேசுவாங்க. ஆனாலும் கிதியோன் சோர்ந்து போகல. நீங்க கவனிச்சீங்கன்னா 6வது அதிகாரத்துல கிதியோனை தட்டி எழுப்புறதுக்கு எல்லா ஃபேவரான காரியம் சுத்தி நடக்குது. கர்த்தர் பேசுறார், அடையாளம் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது, எக்காலம் ஊதுனா அவ்வளவு பேரும் வராங்க, எல்லாம் நடக்குது. ஆனா நெருங்க 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 எல்லாமே தலைகீழ மாறுது. இவர் திடீர்னு பலவீனப்படுறார், விடாய்த்து போறாங்க. அப்பம் கொடுப்பாங்க நினைக்கிறவங்க எல்லாம் அது உன் வசம் ஆயிட்டோ. சிலர் பார்த்திருக்கீங்களா, நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு நன்மை நடக்க போதுன்னா இன்னைக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. நீங்க உடனே இந்த பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்க. வாக்குத்தத்தம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, நீங்க தான் போகணும். இந்த கிதியோன் விடல, கிதியோன் புறப்பட்டு போனான். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாக்குக்கும் யோகிபேயாவுக்கும் கிழக்கே போய், அந்த சேனை எப்படி இருந்தாங்களாம்? சத்துரு இன்னும் பயம் இல்லாம தான் இருப்பான். அதுவும் கிதியோனை பாதிக்கல. எங்க விடாய்த்து போனா, சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆகாரமே கொடுக்கல, சத்துருவுக்கு இந்த கிதியோன் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லை. இது எதுவுமே கிதியோனை பாதிக்கல. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு நிச்சயம் இருக்கு. இந்த நிச்சயம் எப்படி வந்தது? கர்த்தர் அடையாளத்தை கொடுத்தார். ஆமென். 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை முறிய அடித்தான். ஆமென். 28வது வசனத்தை வாசியுங்கள், ஜெபிக்கலாம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷமும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம நல்லா பயணிப்போம். ஆனா ஃபேவரா இருக்க வேண்டியவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க, அது உன் வசம் ஆயிட்டோ அப்படி. ஆமென். நீ பண்றத பார்த்தா, நீ செய்யறத பார்த்தா எல்லாம் நீ சாதிக்கிறது மாதிரி. அதெல்லாம் கிதியோன் மைண்ட் பண்ணவே இல்லை. போறான், சத்துரு கொஞ்சமாவது பயப்படுவான்னு பார்த்தா இவ்வளவுக்கும் துரத்தப்பட்டவர்கள், ஆனாலும் அவங்க பயம் இல்லாம இருக்கிறாங்க. துரத்தப்பட்டவனே பயம் இல்லாமல் இருக்கும்போது முன்னேறி செல்லுகிறவர்கள் நாம. ஆமென். எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சு? விடாய்த்தும் அப்பம் கொடுக்கப்படாதிருந்தும் சத்துரு பயம் இல்லாதிருந்தும் கிதியோன் போய் ஜெயிச்சுட்டானே, அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு நிச்சயம் இருந்துச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கையினால் இந்த ரட்சிப்பை தருவார். இந்த நிச்சயம் திடீரென்று வரவில்லை. அவனுக்குள்ளே சந்தேகங்கள் வர, குழப்பங்கள் வர, தேவனிடத்திலே அடையாளங்களை கேட்டு தேவன் கொடுத்த அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தி கொண்டு முன்னே சென்றான். பிரியமானவர்களே, வார்த்தை கிடைச்சதுனால எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கணும்னு கிடையாது. எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், ஏன் பாளையமே நமக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே இருந்தார். ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லவா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆதலால் என் முகத்தை கற்பாரே போலாக்கினேன். திடனா இருக்க முடியும், விடாய்த்து போனாலும் முன்னேற முடியும், விடாமல் பிடிக்க முடியும். எனவே சந்தேகங்கள் குழப்பங்கள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உறுதிப்படுத்த ஒரு அடையாளத்தை காண்பியும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா?
எல்லார் கண்களை மூடி முடிந்தால் எழுந்து நின்று. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலே அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். தேவன் தாமே, ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எங்களுக்கு தெளிவுண்டாக, எங்கள் பயத்தை போக்க, குழப்பத்தை மாற்ற, நிச்சயத்தோடு முன் சென்று சுதந்திரிக்க கர்த்தாவே நீர் அடையாளத்தினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அப்படியே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வழி மாறி பயணிக்க கூடாது, குழப்பத்தோடு முன் செல்லக்கூடாது, தெளிவோடு நிச்சயத்தோடு விடாய்த்தாலும் விடாமல் புறப்பட்டு சுதந்திரிக்கிற கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக என்று செபிக்கிறோம். நீங்க ஆட்கொள்ளுங்க. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவர், இந்த மாதம் அடையாளங்களை காண்கிற மாதமாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.